Name is Indumadi. I am from Nadavekuruchi. My aim is working to software company, and my hobby is hearing films. ஓகே இந்து. தேங்க் யூ. அண்ட் அடுத்தது ஜோஷ்வா. உங்க இன்ட்ரோ. கேக்குது. எஸ் கேக்குது. யா. ஸோ என் பேர் ஜோஷ்வா. நான் வந்துட்டு ஆக்சுவலா இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு லைக் பிடிச்சது அப்படின்னா பொதுவா வந்துட்டு கொஞ்சம் லைக் புதுசா ஏதாச்சும் படிக்க எனக்கு பிடிக்கும். ஓகேவா? லைக் ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ அண்ட் ஐ லவ் டு ஸ்ட்ரீம் கேம்ஸ். ஐ யூஸ் டு ஸ்ட்ரீம் கேம்ஸ் இன் ட்விட்ச் லைக் எக்ஸெட்ரா. அண்ட் இப்போ நான் வந்துட்டு கரண்டா லைக் பைத்தானுக்கு கிளாஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. And yeah, that's all about me. ஓகே. ஸோ தேங்க் யூ ஜோஷ்வா. ஆனா இத கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும். ஷார்ட்டா 1 லைன்ல சொன்னா போதும். ஓகே. Sure, sure. ஓகே. நெக்ஸ்ட் சரண்யா கேக்குதா? Yes, ma'am. ஓகே. 1 லைன்ல ஷார்ட்டா சொல்லுங்க. ஓகே. I am Saranya. I am currently studying Master of Computer Applications, and my hobby is professionally I developing a website and interested in more newly learned language, and part time I want to watching movies regularly and series. ஓகே. சூப்பர். ஸோ அடுத்தது சுந்தர்ராஜ். உங்களோட ஷார்ட் Yes, இன்ட்ரோ. ma'am. யா. உங்க நேம் அண்ட் உங்க Ma'am, ஹாபி. ஓகே. யா. my name is Sundaraj. I got complete BEC. My aim is developer role in software. ஓகே. My hobby is basketball playing. ஓகே. Thank சூப்பர். you. அண்ட் நெக்ஸ்ட் முகமது அன்னாஸ். Myself, Muhammad Anas. I'm currently studying MSc Computer Science in Sadaqatul Appa College. My hobby is playing football during summer holidays, like holidays. பாய்ஸ். ஓகே. பர்ஃபெக்ட். அண்ட் அடுத்தது ஃபைனலா முகமது யூனிஸ். I am Muhammad Yunus. My aim is Python developer. உங்க ஏம் என்னது? கேட்கல. Muhammad Yunus, ஓகே. யூனிஸ் அண்ட் உங்க ஏம் என்னது? Python developer. பைத்தன் டெவலப்பர். ஓகே. அண்ட் உங்க Yes. ஹாபீஸ்? My hobby is football. ஃபுட்பால். ஓகே. சூப்பர். ஸோ எல்லாருக்குமே வந்து நான் இப்போ இன்ட்ரோ எதுக்கு கேட்டேன்னா, உங்கள் இங்கிலீஷ் லெவல் எப்படி இருக்குது செக் பண்ணுறதுக்காக தான். ஓகே. வேறு எதுக்கும் இல்லை. ஸோ ஸ்டாக் பண்ணுறதுக்கோ வேறு எதுக்குமே இல்லை. ஓகே. ஸோ எதுக்கு நம்ம இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கோம் யாராவது சொல்லலாமா? இல்லை நீங்கள் ஏன் இந்த கிளாஸை புக் பண்ணியிருக்கீங்க? ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் தான் உங்களுக்கு நல்லா தெரியுது. அப்போ எதுக்கு இந்த கிளாஸ்? யாராவது சொல்லலாமா? To be honest, Professional I discuss, ma'am. ஓகே. ப்ரொஃபஷ்னலாக பேசுறது. அண்ட் ஜோஷ்வா நீங்கள்? yeah, to be honest, I don't know. Like I used to learn web design here, web development here. So in my package, I have spoken English too. So உங்க what I came பேக்கேஜ்ல here. வந்து ஸ்போக்கனும் இருக்கு. Yeah, ஓகே. தட்ஸ் yeah. எக்ஸ்ட்ரா ஸ்கில். ஓகே. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஓகே. ஸோ யா. ஸோ மற்றவங்க ஏதாவது சொல்லலாமா? ஏன் இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கோம் அப்படி ஏதாவது ரீசன் பின்னாடி இருக்கிறது? To improve my communication skill. ஓகே. சூப்பர். கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் மற்றவங்க எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களே, 4 பேர் தான் பேசுகிறீங்க. சரி, ஓகே. போக போக பேசலாம். சரியா? அண்ட் இந்த மாதிரி ஏதாவது சொல்லணுமாடா? சொல்லுங்க. இந்த உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. Flexibility பேசுறதுக்கு மேம். ஓகே. ஐ திங்க் என் சைடில் தான் நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஓகே. பர்ஃபெக்ட்.
ஓகே. ஸோ நீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க, ப்ரொஃபஷ்னலா பேசுறதுக்கு தான் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோம். அண்ட் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, என்னோட பேக்கேஜ்ல வந்து இங்கிலீஷும் வருது. ஸோ ஐ கேம் ஹியர். ஓகே. ஸோ எல்லாமே கரெக்ட் தான். ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க வந்து ஒரு நல்ல கம்பெனியில பிளேஸ் ஆயி, கண்டிப்பா உங்கள வந்து ஒரே பொசிஷன்ல வைக்க போறதில்ல. ஓகே. உங்கள வந்து வேற வேற இடத்துக்கு போக தான் சொல்வாங்க. நீங்க வந்து ட்ராவலிங்ல இருக்க தான் செய்வீங்க. ஜப்பான் போலாம், ஃப்ரான்ஸ் போலாம், கொரியா போலாம். ஆனா, அந்த இடத்துல உங்க லாங்குவேஜ வந்து நீங்க படிக்க முடியாது. ஓகே. எல்லா லாங்குவேஜையும் நீங்க படிக்க முடியாது. ஜப்பான் ஒரு டைம் போவீங்க. நெக்ஸ்ட் டைம் அடுத்து வேற ஏதாவது ஸ்டேட் போவீங்க. ஸோ, அதுக்கு பதிலா நம்ம இங்கிலீஷ் படிச்சுக்கலாம். அப்படின்னா, அங்க போய் நம்ம வந்து அவங்க இங்கிலீஷ் தெரிஞ்ச பர்ப்பஸ் கூட அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எதுக்கு வைக்கோம்னா, இங்கிலீஷ் எப்படி ஒழுங்கா பேசுறது. அதுக்காக தான். ஓகே. ஸோ நெறைய வெப்சைட்ஸும் நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து லைக் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். தமிழ்நாடுல கிரியேட் பண்ற டெவலப்பர்ஸ் தான் தமிழ் வெப்சைட் வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ மோஸ்ட்டா நம்ம எல்லாமே ஜாப், கம்யூனிகேஷன், பிசினஸ் எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட். ஓகே. அந்த ரீசனுக்காக தான் இந்த கிளாஸ். ஸோ நான் இப்போ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். நம்ம வந்து எல்லாத்தையும் பேசிக்ஸ்லேருந்து ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே. ஸோ எனக்கு ஒரு டைம் கொடுங்க. நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுன்னா சொல்லிருங்க. இல்ல ஒரு சின்ன தம்ஸ் அப்னாலும் ஓகே தான். ஓகே காய்ஸ். தேங்க் யூ. ஓகே. ஸோ இன்னைக்கு இத பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே. அண்ட் எப்படி ஃபன்னா பேசுறது. அண்ட் இன்னைக்கு இதுதான் நம்மளோட அஜெண்டா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல. உங்க எல்லாரையும் பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ அதுதான் இன்ட்ரோடக்ஷன். அண்ட் தென் பேசிக்ஸ் அண்ட் டென்சஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸை எப்படி ஒழுங்கா ஃபார்ம் பண்றது. ஓகே. ஸோ எல்லாருமே நான் வந்து பார்த்தேன். நீங்க வந்து சூப்பரா இங்கிலீஷ் பேசுறீங்க. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே. இன்டர்வியூஸ்ல வந்து நம்ம ஏஸ் பண்றதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம அத பத்தி தான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகே. ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. நமக்கு தெரியும். இங்கிலீஷ் தான் வந்து லைக் எல்லாத்துலயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் த செகண்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆமே. ஓகே. ஸோ நம்ம வந்து இத வந்து படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பெனிஃபிட். ஏன்னா எல்லாருமே இத வந்து லேர்ன் பண்றாங்க. அண்ட் மத்தவங்கட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாரி நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னா, இல்லன்னா தெரியாத நம்ம பாஷை தெரியாதவங்கட்ட பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ்பெஷலி ஜாப்ஸ். ஓகே. ஸோ நம்ம என்ன இன்டர்வியூ போனாலுமே, தமிழ்ல நம்ம எவ்வளோ பேசினாலுமே அவங்க வந்து நம்மள எடுக்க போறதில்ல. இங்கிலீஷ்ல அட்லீஸ்ட் நம்மளால ஒரு ஸ்மாலா அட்லீஸ்ட் ஸ்லோவாவது நம்ம கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சா தான் நம்மள வந்து ஓகே. இந்த ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான கேண்டிடேட்ன்னு சொல்லி எடுப்பாங்க. ஓகே. ஸோ இங்கிலீஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் ஜாப் இன்டர்வியூஸ். ஓகே. ஸோ அத நம்ம எப்படி பேசுறது, எப்படி பழகுறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தீஸ் ஆர் த பேசிக்ஸ். நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்ஸ் அதாவது நவுன் என்ன அந்த மாரி தான் பார்க்க போறோம். இது எல்லாமே உங்களுக்கு சின்னதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். ஸ்கூல்லேயே நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. அதத்தான் நம்ம சின்னதா ரீகால் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நவுன். நவுன் வந்து நேமிங் வேர்ட். ஓகே. ஸோ லிட்ரலி நீங்க என்னெல்லாம் பார்க்கீங்களோ அது எல்லாமே ஒரு நவுன் தான். ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பெர்சன், இல்லன்னா ஏதாவது ஒரு அனிமல், இல்ல பிளேஸ் எல்லாமே ஒரு நவுன் தான். ஸோ உங்களுக்கு முன்னாடி லேப்டாப் இருக்குன்னா, இல்லன்னா ஃபோன் இருக்குன்னா, தட்ஸ் கோயிங் டு பி அ நவுன். ஓகே. அண்ட் நீங்களே ஒரு பெர்சன். அதனால அது ஒரு நவுன். ஸோ லிட்ரலி என்ன ஆப்ஜெக்ட் உங்க பக்கத்துல தெரியுதோ எல்லாமே வந்து நவுன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோனவுன். ப்ரோனவுன்னா என்னன்னா, நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ். ஸோ சப்போஸ் ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ மை நேம் இஸ் டிவைனா அப்படி சொல்லி நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பத்தி சொல்லணும். அப்ப நெக்ஸ்ட் வந்து நான் போறது வந்து மை ஹாபீஸா அந்த மாரி சொல்றேன். ஸோ டிவைனாஸ் ஹாபீஸா டிவைனான்னு சொல்லி எல்லா சென்டென்ஸ்லயும் நான் வந்து போட முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து அது ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். செகண்ட் வந்து ப்ரொஃபஷ்னலா இல்ல. எல்லா இடத்துலயும் திரும்ப திரும்ப டிவைனா சொல்லிட்டே இருந்தேன்னா, உங்களுக்கு அந்த வார்த்தை தான் மைண்டுக்குள்ள போகும். வேற எதுவுமே மைண்டுக்குள்ள போகாது. கரெக்ட்டா? ஸோ அத வந்து ஸ்கிப் பண்ணி நம்ம லாங்குவேஜ ப்ரொஃபஷ்னலா ஆக்குறதுக்காக தான் ப்ரோனவுன் கொண்டுட்டு வந்திருக்கோம். ஓகே. அதுல வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு உங்களுக்கு பிபிடில. ஸோ ஐ, யூ, ஹி, ஷி எல்லாமே வந்து ப்ரோனவுன்ஸ். ஸோ எப்படி சொல்லலாம்னா, சப்போஸ் ஓகே இந்துமதி இஸ் பிளேயிங், ஷி லவ்ஸ் பிளேயிங். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல வந்து நான் ஷீன்னு மாத்திட்டேன். இந்துமதியோட நேம. ஓகே. இந்து லவ்ஸ்
பிளேயிங் சொல்றதுக்கு பதிலா நான் வந்து ஷீய வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலா மாத்தும். அண்ட் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகாது. ஓகே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நோட் பண்ணணும்னா நீங்க நோட் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி நோட் பண்றீங்களா? இல்ல எப்படி? நோட் எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஷார்ட்டா கூட நோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1 மினிட் டைம் தரேன். நீங்க டக்குனு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆன்ஸ் ஏதாவது சொல்லணுமா? இல்ல நோட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? இல்ல. நோட் பண்ணிட்டேன் மேம். நோட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ அப்ப நான் அடுத்த பிபிடிக்கு போறேன். நான் வந்து லைக் டீமையும், பிபிடி எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொல்றேன். நான் சொல்ற வேர்ட்ஸ நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே. பிபிடி எக்ஸாக்ட்டா நோட் பண்ண வேண்டாம். நான் வந்து எக்ஸ்ட்ராவா ஏதாவது சொல்றேன்னா, அத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு 3 திங்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெர்ப். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, வெர்ப்னா வந்து ஆக்ஷன் வேர்ட். ஓகே. ஸோ ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்றோம்னா, சாப்பிடுறது, தூங்குறது, திரும்பவும் எந்திக்கிறது, ஓடுறது, எழுதுறது எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸ். சரியா? ஸோ இது எல்லாமே இங்கிலீஷ்ல வந்து வெர்ப்னு சொல்லுவாங்க. ஸோ ஈட்டிங், ஸ்லீப்பிங், ரைட்டிங், அதுக்கப்புறம் ரன்னிங், ஜம்பிங், ஸ்கிப்பிங் எல்லாமே. ஓகே. ஸோ இதெல்லாமே வெர்ப்ஸ். அடுத்தது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ நவுன் இருக்குதா, நவுனுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பில்டப் குடுக்கோம்னா, அதுக்கு பேரு அட்ஜெக்டிவ். ஓகே. ஸோ நம்ம வந்து சப்போஸ் இப்போ உங்களுக்கு நைட் டைமா இருக்குல்ல, அதனால அங்க வந்து மூன் இருக்கு அப்படி சொல்றேன். ஓகே. ஆனா மூன் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் பில்டப். கரெக்ட்டா? நமக்கு தான் தெரியும். மூன் வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். பட் இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்றது தான் அட்ஜெக்டிவ். ஓகே. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம கீழ கீழ பார்ப்போம். ஓகே. ஸோ டால், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் அந்த மாரி திங்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வெர்ப். ஸோ வெர்ப் இருக்கு அப்படின்னா, வெர்ப வந்து பில்டப் பண்ணி சொல்றது. ஓகே. அட்ஜெக்டிவ் வந்து நவுன பில்டப் பண்ணி சொல்றது. அட்வெர்ப் வந்து வெர்ப பில்டப் பண்ணி சொல்றது. ஓகே. லைக் ஷி ரன்ஸ் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு பதிலா, ஷி ரன்ஸ் குவிக்லி அப்படி சொல்லி போட்டோம்னா, அவ ஃபாஸ்ட்டா ஓடுறா. நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. கொஞ்சம் பில்டப் இருக்கு. ஓகே. ஸோ அதனால இதுக்கு பேரு அட்வெர்ப். ஸோ இத நோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் குடுக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுறேன். ஓகே. நோட் பண்ணிட்டீங்கனாலும் ஒரு தம்ஸ் அப் வச்சு எனக்கு சொல்லிடலாம். ஓகே. அனஸ் நோட் பண்ணிட்டீங்க. பெர்ஃபெக்ட். ஓகே யூனிஸ். ஓகே. சுந்தர்ராஜ் பண்ணிட்டீங்க. ஓகே. ஜோஷ்வா ஓகே. ஸோ இந்து நீங்க நோட் பண்றீங்களா? இல்லன்னா நான் ஸ்கிப் பண்ணி போயிரலாமா? ஓகே. இந்து எல்லாருமே நோட் பண்றீங்க. ஓகே. பெர்ஃபெக்ட். ஸோ நான் அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா, இந்த 2மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா மோஸ்ட்டா நவுன்ஸ தான் வந்து நம்ம சப்ஜெக்ட் சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது. ஓகே. ஸோ ஐ லவ் பிளேயிங் ஃபுட்பால்னா, ஐ வந்து சப்ஜெக்ட்டா இருக்க போகுது. ஓகே. ஆப்ஜெக்ட் வந்து அந்த பேரை வச்சே தெரியும். ஏதாவது ஒரு பொருள். ஓகே. உயிரில்லாத பொருள். ஸோ உங்க பக்கத்துல ஏதோ ஃபோன் இருக்குன்னா, ஃபோன் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகே. லேப்டாப்னா, லேப்டாப் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ என் பக்கத்துல வந்து ஒரு சின்ன கிளாக் கிளிப் இருக்கு. ஸோ கிளாக் கிளிப் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாரி நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா, அவங்கள டச் பண்ண முடியும். ஆனா ஃபீல் பண்ண முடியாது. ஓகே. ஸோ லைக் அவங்க வந்து உயிரோட இருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஆப்ஜெக்ட் சொல்லலாம். இதுல வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் இருக்கு. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு. ஓகே. ஸோ இத வந்து நம்ம அப்கமிங் நம்ம போக போக பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம ஷார்ட்டா பேசிக்ஸ் மட்டும் தானே இந்த செஷன்ல பார்க்க போறோம். அதனால போக போக நம்ம டைரக்ட்னா என்ன, இன்டைரக்ட்னா என்ன அப்படி சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே. ஸோ இத நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் டைம் தாரேன்.
எக்ஸாக்ட்டா நோட் பண்ணணும்னு இல்ல. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஷார்ட்டா சப்ஜெக்ட்னா ஓகே. சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரும். ஆப்ஜெக்ட்னா லாஸ்ட் வரும். அந்த மாரி நீங்க ஷார்ட்டா எழுதினா போதும். ஓகே. ஓகே ஆனஸ் நோட் பண்ணியாச்சு. ஓகே யூனஸும் பண்ணிட்டாங்க. ஓகே. ஓகே. ஜோஷ்வா டன். இந்துமதி டன். ஓகே. பெர்ஃபெக்ட். ஸோ நம்ம அடுத்த இதுக்கு போலாம். ஸோ ஃபைனலா பேசிக்ஸ்ல இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. விச் இஸ் சம்திங் கால்ட் பி வெர்ப்ஸ். ஓகே. ஸோ பி வெர்ப்ஸ்னா நம்மலாம் இத வந்து லிட்ரலி எல்லா சென்டென்ஸ்லயும் யூஸ் பண்ணுவோம். ஆனா இது வெர்பாரு சொல்லி நினைப்பீங்க. ஓகே. ஸோ அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல வந்து 8 பி வெர்ப்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு பிபிடில கேப்ஸ்ல இருக்குது. ஓகே. ஸோ அத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி இது எல்லாமே வந்து பி வெர்ப்ஸ் சொல்லுவாங்க. அது வெர்ப் மாரி இருக்காது. பட் ஆக்சுவலி அது வந்து இன்டைரக்ட்டா ஒரு வெர்ப். ஓகே. ஸோ அதில கிளியரா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு கீழ. மை மாம் இஸ் அ டாக்டர். ஸோ இஸ் வந்து ஒரு பி வெர்ப். ஓகே. ஸோ எல்லா சென்டென்ஸுமே வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வெர்ப் இருக்கும், அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆனா நீங்க அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வெர்ப் இல்லரு சொல்லி நினைப்பீங்கள்ல, அதனால தான் இந்த பி வெர்ப் கான்செப்ட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அதனால இஸ்ஸ வந்து ஒரு வெர்ப் ஆக்கி அதாவது இன்டைரக்ட்டா அத ஆக்கி ஃபார்ம் பண்றாங்க. ஓகே. ஸோ இதையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே. ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நடுவுல நீங்க கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ மேம் எனக்கு இது புரியல. இத கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? அந்த மாரி நீங்க சொன்னாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஓகே. இல்ல கேட்கறதுக்கு உங்களுக்கு ஷையா இருக்குனாலும் நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டுக்கலாம். நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே. நம்ம அடுத்த இதுக்கு போலாம். ஸோ இதோட பேசிக்ஸ் உங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கிடுவோம். என்னலாம் பார்த்தோம்னு. ஸோ டோட்டலி வந்து நம்ம கிட்டத்தட்ட 8 திங்ஸ் இப்போ பார்த்தோம் பேசிக்ல. ஃபர்ஸ்ட் வந்து நவுன். ஸோ நவுன்னா வந்து நேமிங் வேர்ட். ஸோ லிட்ரலி உங்க பக்கத்துல என்னலாம் இருக்குமோ அது எல்லாமே நவுன்ஸ் தான் சொல்லுவீங்க. ஓகே. அடுத்தது வந்து ப்ரோனவுன். ஒரு வேர்ட இல்லன்னா ஒரு நவுன வந்து ரீப்ளேஸ் பண்ற ஒரு வேர்ட். ஓகே. அண்ட் ப்ரொஃபஷனல் பர்ப்பஸ்க்கு இத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து வெர்ப் ஒரு ஆக்ஷன் வேர்டு. தூங்குறது, சாப்பிடுறது அது எல்லாமே. அட்ஜெக்டிவ் நவுனுக்கு வந்து பில்டப் பண்ற ஒரு வேர்டு. ஓகே. அதுக்கப்புறம் அட்வெர்ப் வேர்புக்கு பில்டப் பண்ற ஒரு வேர்டு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் பத்தி பார்த்தோம். அது என்னது? ஆப்ஜெக்ட்னா லைஃப் இல்லாதது. சப்ஜெக்ட்னா லைஃப் இருக்கும் அண்ட் மத்த திங்ஸு. ஓகே. அண்ட் ஃபைனலா வந்து பி வெர்ப். ஓகே. வேர்ப் வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த டைம்ல வந்து நம்ம வேர்ப் யூஸ் பண்ணாத டைம பி வெர்ப்ஸ்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இதுவரை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குதா? இல்லன்னா ஒரு சின்ன தம்ஸ் அப் குடுத்துருங்க. நான் அடுத்த இதுக்கு போயிடுறேன். ஓகே. கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போட்டுடலாம். ஓகே. ஸோ 3 தம்ஸ் அப் வந்துச்சு. 4 ஓகே. ஐ திங்க் கொஸ்டின்ஸ் இல்ல. ஓகே. ஸோ அடுத்த இதுக்கு போலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஹேவ் சம் எக்ஸர்சைஸஸ். அதுக்கு நீங்க தான் வந்து பதில் சொல்ல போறீங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் வந்து என்னதுன்னா, இதுல சப்ஜெக்ட் என்னது? ஆப்ஜெக்ட் என்னது? அப்படி சொல்லி நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே. ஸோ இதுல என்ன இருக்குன்னா, "த டோர்ஸ் இன் மை ஹவுஸ் நீட் அ ஃப்ரெஷ் கோட் ஆஃப் பெயிண்ட்." ஸோ டோர்ஸ், பெயிண்ட். இதுல எது சப்ஜெக்ட்? எது ஆப்ஜெக்ட்? நீங்க வந்து சாட் பாக்ஸ்லயும் போடலாம். இல்லன்னா மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். மேம் டோர் வந்து ஆப்ஜெக்ட்டா?
ஓகே. டோர் வந்து சப்ஜெக்ட். ஓகேயா? பெயிண்ட் வந்து ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ ஜோஷ்வா வந்து கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. ஓகே. சரண்யாவும் கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னதுன்னா, ஸோ டோர்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வருது. கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வர்ற எல்லாமே வந்து சப்ஜெக்ட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வரப்போறது வந்து பெயிண்ட். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி அன் ஆப்ஜெக்ட். ஓகே. அண்ட் பெயிண்ட்டுக்கு வந்து உயிர் இல்ல. கரெக்ட்டா? அதனால அத வந்து ஆப்ஜெக்ட் கேட்டகரியில சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்தது ஓகே. ஸோ நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் தே ஆர் பிளேயிங் இன் த பார்க். ஸோ இது வந்து என்ன பேசிக்ஸ் ஒரு நவுனா இல்லைன்னா அட்வர்பா ப்ரோனவுனா அப்படி சொல்லி நீங்க சொல்ல போறீங்க. என்ன கேட்டகரி கீழே வரும்? தே ஆர் பிளேயிங் இன் த பார்க். மைக் ஆன் பண்ணி சொல்லலாம், இல்லைன்னா சாட் Adverb. பாக்ஸ்லயும் போடலாம். ஓகே. இந்து வந்து அட்வர்ப்னு சொல்றீங்க. ஓகே. ஸோ மற்றவங்க ஏதாவது ரெஸ்பான்சஸ்? ஓகே. ஆன்ஸ் வந்து வேர்ப்னு சொல்றீங்க. ஓகே. ஸோ ஓகே. சுந்தர்ராஜ் வேர்ப். ஜோஷ்வாக்கு ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே. ஸோ ஜோஷ்வா அந்த கொஸ்டின் இருக்குல்ல பாருங்க. தே ஆர் பிளேயிங் இன் த பார்க். ஸோ இதில் பிளேயிங் வந்து என்ன கேட்டகரி கீழே வரும்? ஸோ இஸ் இட் அ நவுன் ஆர் அ ப்ரோனவுன், அட்ஜெக்டிவா, வேர்பா, அட்வர்பா? கேட்டகரியே சொல்ல போறீங்க. ஸோ 2 பேர் வேர்ப் சொல்லியிருக்கீங்க. இந்து வந்து அட்வர்ப் சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஜோஷ்வா வேர்ப், யூனஸ் வேர்ப். ஓகே. ஸோ ஆன்சர் வந்து வேர்ப் தான். ஓகே. பிகாஸ் அட்வர்ப்னா ஓகே. யா. ஸோ அட்வர்ப்னா வேர்புக்கு வந்து பில்டப் கொடுக்குற ஒன்று சொன்னேன். கரெக்டா? ஆனால் நீங்கள் பார்த்த சென்டென்ஸில் வெறும் ஒரே ஒரு ஆக்ஷன் தான் இருந்துச்சு, விச் வாஸ் பிளேயிங். ஓகே. ஸோ அது வந்து வேர்ப். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஓகே. த பிரைட் சன் வார்ம் மை ஸ்கின். ஸோ இதில் பிரைட் வந்து என்னதுன்னு சொல்ல போறீங்க. ஓகே. நான் சின்ன க்ளூ குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில வந்து சன்னுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா பில்டப் இருக்கு. ஓகேவா? த சன் வார்ம்ட் மை ஸ்கின்னுன்னு சொல்லலாம் சென்டென்ஸ. ஆனா பில்டப் பண்ணி த பிரைட் சன் வார்ம் மை ஸ்கின்னுன்னு இருக்கு சென்டென்ஸ். ஓகே. ஸோ இத வச்சு நீங்க ஆன்சர் சொல்லலாம். Adjective. அட்ஜெக்டிவ். ஓகே. இந்து அட்ஜெக்டிவ் சொல்றீங்க. ஓகே. அண்ட் சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் பேர் வந்து அட்வர்ப்னு சொல்றீங்க. அண்ட் ஜோஷ்வா வந்து அட்ஜெக்ட். ஓகே. ஸோ ஆன்சர் வந்து அட்ஜெக்டிவ் தான். ஓகே. ஸோ ஏன்னா சன் வந்து இட் இஸ் அன் நவுன். ஓகே. அது வந்து ஒரு வேர்ப் கிடையாது. சன் வந்து நீங்க சாப்பிட்றதோ தூங்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் கிடையாது. ஓகே. ஸோ அது வந்து லிட்ரலா ஒரு பொருள். அதனால பொருள்னால அது வேர்போ சாரி நவுனோட கேட்டகரியில வரும். ஸோ நவுனுக்கு தானே பில்டப்பா இருக்குது. அதனால அதுக்கு பேரு அட்ஜெக்டிவ். ஓகே. வேர்புக்கு பில்டப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அட்வர்ப். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே. இது உங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே. அதனால போக போக சரியாயிரும். நீங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண பண்ண சரியாயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஷீ ஸ்போக் சாஃப்ட்லி. ஸோ இங்கே ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஓகே. ஷீ ஸ்போக்னு சொல்லலாம். ஆனா ஸ்போக்குக்கு ஒரு பில்டப்பா இருக்குது. அவ சாஃப்டா பேசினா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன கேட்டகரியில வரும்? Adverb. ஓகே. இந்து அட்வர்ப்னு சொல்றீங்க. ஓகே. சரண்யா அட்வர்ப். ஜோஷ்வா அட்வர்ப். ஓகே. யூனஸ் அட்வர்ப். எல்லாரும் ரிப்ளை பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் பேர் பண்ணல. கரெக்டா? ஆன்ஸ் பண்ணல. சுந்தர்ராஜ் பண்ணலன்னு நினைக்கேன். கரெக்டா? ஆமா. ஸோ நீங்க எல்லாம் என்ன நினைக்கீங்க?
ஓகே 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். நீங்க யோசிச்சு உங்க ஆன்சர் சொல்லலாம். ஓகே. ஓகே ஆன்ஸ் அட்வர்ப். ஓகே கைஸ் ஐ திங்க் எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஓகே. ஸோ உங்க ஆன்சர் வந்து கரெக்ட்டு தான். சாஃப்ட்லி வந்து அட்வர்ப். ஓகே. ஏன்னா ஸ்போக்குக்கு பில்டப்பா இருக்குது. ஓகே. அதனால. ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஐ லவ் மை டாக் பிகாஸ் ஹீ இஸ் அ குட் பாய். ஸோ இதில் ஹீ வந்து என்ன இது பார்க்க போகிறோம். ஸோ ஐ லவ் மை டாக் பிகாஸ் மை டாக் இஸ் அ குட் பாய்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல ஹீ ரீப்ளேஸ் ஆயிருக்கு ப்ரொஃபஷ்னல் ஆக்குறதுக்கு. ஸோ அப்போ இது என்ன கேட்டகரியில் வரும்? ஓகே யூனிஸ் ப்ரோனவுன். ப்ரோனவுன் ஓகே. ப்ரோனவுன் ஓகே. ஸோ எல்லாருமே ப்ரோனவுன் சொல்லிட்டீங்க. எஸ் அதுதான் கரெக்ட் ஆன்சர். அதுதான் ப்ரோனவுன். ஓகே. ஸோ கரெக்ட் தான். ஸோ நவ் ஜெனிஃபர் வாக் டு த ஸ்டோர். ஸோ இதில் வந்து ஜெனிஃபர் வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு பொருள் மாதிரி வச்சுக்கலாம். பொருள் இல்லைன்னா ஒரு பர்சன் அப்படி வச்சுக்கலாம். அப்போ இது என்ன கேட்டகரியில் வரும்? ஓகே எஸ் நவுன். மற்றவங்க ஸோ இந்து உங்கள் ஆன்சர் கேட்கலடா. ஆன் சப்ஜெக்ட். ஓகே. சப்ஜெக்டும் கரெக்டு தான். நவுன் எஸ். ஸோ இந்து நீ வந்து சேட்லையும் போடலாம். ஓகே ஆன்சரை இல்லை மைக்லேயும் சொல்லலாம். எனக்கு கேட்கல கரெக்டாக, அதனால நான் சொல்கிறேன். ஓகே. எல்லாரும் நவுன் சொல்கிறீங்க. ஓகே ஸோ செக் பண்ணிடலாம். எஸ். ஓகே ஸோ நீங்கள் சொன்ன ஆன்சர் எல்லாமே கரெக்ட். அண்ட் ஆன்ஸ் நீ சொன்ன சப்ஜெக்டும் கரெக்டு தான். ஓகே. ஸோ அது ஃபர்ஸ்ட்ல இருக்குது. ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ சப்ஜெக்ட். ஓகே. ஸோ அடுத்துக்கு போகலாம். ஐ ஸ்லீப். ஸோ இது ஐ வந்து இட்ஸ் அ பர்சன். ஓகே ஒரு பர்சனை தான் வந்து டிபெக்ட் பண்ணுது. அப்போ இது என்ன கேட்டகரியில் வரும்? அந்த பர்சனை வந்து கொஞ்சம் இன்டைரக்டாக இன்னொன்று ஒரு வார்த்தையை வச்சு சொல்லுது. ஓகே ஜோஷ்வா ப்ரோனவுன். சுந்தர்ராஜ் ப்ரோனவுன். ப்ரோனவுன் or subject. ஓகே. ப்ரோனவுன். ஓகே இந்த ப்ரோனவுன். ஓகே நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாம். சரண்யா ப்ரோனவுன். ஓகே எஸ். ஸோ நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். ப்ரோனவுன். ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஆன்சர் வந்து சப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே. ஸோ அந்த சைடில் நம்ம பார்க்கும் போதும் கரெக்டு தான், இந்த சைடில் பார்க்குற போதும் கரெக்டு தான். ஸோ எல்லாருக்குமே சூப்பர். அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ வி என்ஜாய் பிளேயிங் த பியானோ. ஸோ இது ஈஸியாக இருக்கும். திரும்பவும் பிளேயிங் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப். அதனால நம்ம வந்து என்ன கேட்டகரியில் வரும்? இல்லை எந்த பில்டப்பும் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக பிளேயிங்கு வருது. ஓகே வேர்ப். ஓகே வேர்ப். ஓகே எஸ். ஆன்சர் வந்து செக் பண்ணிடலாம். ஓகே எஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட். ஓகே. ஸோ நான் வந்து அடுத்த டாபிக் குள்ளே போக போகிறோம், விச் இஸ் டென்சஸ். ஓகே. ஸோ யாருக்கும் எந்த கொஸ்டின் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ரியாக்ட் பண்ணிடுங்க. நம்ம அடுத்ததுக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஓகே சூப்பர். அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் இப்போது புதுசாக யாரோ ஜாயின் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக? கார்த்திகா. கார்த்திகா நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? எஸ் மேம். ஓகே. ஸோ கார்த்திகா நைஸ் டு மீட் யூ. அண்ட் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லலாமா இங்கிலீஷில்?
உங்க நேம் என்னது? உங்க ஹாபி என்னது? அவ்வளோதான். வேற எதுவுமே வேண்டாம். My name is M. Kartika. ம்ஹ்ம். I am M. Kartika. My hobby is listening music, studying books. ஓகே கார்த்திகா. தேங்க் யூ. ஸோ ஜஸ்ட் உங்க இங்கிலீஷ் எப்படி இருக்குது செக் பண்ணுறதுக்காக தான். ஓகே. அண்ட் உங்க குரல் கேட்குறதுக்காக. ஓகே. ஸோ நம்ம இப்போ அடுத்த டென்சஸ்க்குள்ள நம்ம போலாம். டென்சஸும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். தென் அது எல்லாமே பேசிக் ஸ்டஃப் தான். ஓகே. ஸோ டென்சஸ்னா காலங்கள். கடந்த காலம் அண்டு நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறது தான். ஓகே. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நேத்து இந்த வேலைய பார்த்தேன். அந்த மாரி சொல்லி லைக் நம்ம பேசுறதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டானது. ஓகே. ஸோ இதில வந்து நெறைய டைப்ஸ் இருக்குது. அதில மெயினான டைப் வந்து என்னதுன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட்ஸ்னா முடிஞ்ச டைமிங். ஓகே. பா சாரி ப்ரெசன்ட்னா இப்ப இருக்கிற டைமிங். பாஸ்ட்னா முடிஞ்ச டைமிங். ஃப்யூச்சர்னா நடக்க போறது. ஓகே. ஸோ இந்த 3 கேட்டகரியும் இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு கீழ என்னலாம் இருக்க போது பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிபிடில இருக்கிற மாரி ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட்னா நான் சொன்னது விச் இஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அதுதான் வந்து ப்ரெசன்ட். ஸோ நம்ம இப்ப கிளாஸ்ல இருக்கோம். கரெக்ட்டா? ஸோ இது வந்து ப்ரெசன்ட். ஸோ ப்ரெசன்ட்ல வந்து உங்களுக்கு 4 கேட்டகரி இருக்குது. ஓகே. ஸோ இத வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிக் குடுக்க போறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கன்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த வேர்ட் இருக்கிற மாரியே சிம்பிளா உங்களுக்கு இருக்க போது. செகண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். தேர்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஃபோர்த் வந்து செகண்டும், தேர்டும் கலந்த இது. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து அடுத்த பிபிடி உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ நார்மலா ஒரு ப்ரெசன்ட் வேர்ப் வந்து எப்படி இருக்குதோ அத வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதில வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டிருக்கு. ஷி ரீட்ஸ் எவ்ரிடே. ஸோ இதில வந்து எதுவுமே இல்ல. ஓகே. ஸோ அவ எல்லா நாளும் வாசிப்பா. அப்படி சொல்லி நார்மலா சொல்றாங்க. ஸோ அதனால இதுக்கு பேரு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்டினியூஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து இஸ் இல்லன்னா ஆர் இல்லன்னா ஆம் இது எல்லாமே வருது. ஓகே. அண்ட் உங்களோட வேர்போட ஒரு ஐஎன்ஜி ஆட் பண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு கன்டினியூஸ். ஓகே. ஸோ 2 ரூல் தான். ஓகே. ஸோ ஒரு திங்குக்கு முன்னாடி வந்து ஆம், இஸ் இல்லன்னா ஆர் வரணும். வேர்புக்கு பின்னாடி ஐஎன்ஜி. இது எல்லாமே வந்து கன்டினியூஸ். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். அதில என்ன போட்டிருக்குன்னா, தே ஆர் பிளேயிங் சாக்கர். ஸோ ஆர் வருது, பிளேயிங் வருது. ஸோ ஐஎன்ஜி. ஸோ இந்த 2யும் நீங்க பார்த்துட்டேன்னா, கண்ண மூடி கன்டினியூஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட். ஸோ பெர்ஃபெக்ட் வந்து எப்படின்னா, அங்க ஆர், ஆம்லாம் வருதுல்ல, அதுக்கு பதிலா இந்த இடத்துல வந்து ஹேஸும், ஹேவும் வரும். ஓகே. ஐஎன்ஜி வராது. ஸோ ஹேஸ் அண்ட் ஹேவ் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் கண்ண மூடிட்டு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து 2 கலந்து வரும்னு சொன்னேன். கரெக்ட்டா? ஸோ பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஸோ ஹேஸும், ஹேவும் இருக்கு. ஐஎன்ஜியும் இருக்கு. ஸோ இந்த 2மே சேர்ந்து வந்துச்சுன்னா, அதுக்கு பேரு வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஸோ நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்வொர்க். ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட்டோட எக்ஸாம்பிள். ஸோ நீங்க பார்த்தா தெரியுது. ஹேவ் இருக்கு. ஃபினிஷ்ட் இருக்கு. எந்த ஐஎன்ஜியும் இல்ல. அதனால இது ஜஸ்ட் பெர்ஃபெக்ட். ஓகே. ஸோ அடுத்த இத பாருங்க. ஷி ஹாஸ் பீன் ரீடிங் ஃபார் 2 ஹார்ஸ். ஓகே. ஸோ ஹாஸ் இருக்கு, பீன் இருக்கு, ஐஎன்ஜியும் இருக்கு. ஸோ கண்ண மூடிட்டு பெர்ஃபெக்ட்டும் இருக்கு, கன்டினியூஸும் இருக்கு. அதனால பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ன்னு நீங்க சொல்லிடலாம். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஸோ நம்ம எவ்ரிடே வந்து நம்ம யூஸ் பண்ண போறது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டூ சிம்பிள் கன்டினியூஸ் மட்டும்தான் நம்ம வந்து ரேண்டமா நம்மளோட ஸ்பீச்ல வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் 2வும் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ நீங்க வந்து இத நோட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் தாரேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். ஓகே. நோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தம்ஸ் அப் வச்சு சொல்லிருங்க. ஓகே.
ஓகே. ஓகே காய்ஸ். அப்ப நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போறோம். ஐ திங்க் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ ஸ்டாப் பண்ணணும்னாலும் சொல்லிருங்க. நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட். ஓகே. ஸோ பாஸ்ட்லயும் நம்ம பார்த்த மாதிரி அதே 4 திங்ஸ் தான் இருக்குது. ஓகே. சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் கண்டினியூஸ், சிம்பிள் பர்ஃபெக்ட், சிம்பிள் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதுலயும் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 2 வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. பேசுறதுல. ஸோ நம்ம வந்து நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்ல இல்லை, நம்ம ஸ்போக்கன் கிளாஸ்ல இருக்கோம். கரெக்டாக? ஸோ பேசுகிற மாதிரி இங்கிலீஷ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஓகே. ஸோ பாஸ்ட் டென்ஸ் நமக்கு தெரியும், ஆல்ரெடி முடிஞ்சது. ஓகே. அதை வந்து நம்ம யார்கிட்டயாவது சொல்லணும்னா நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த ஜாபை வந்து நேற்று முடிச்சிட்டேன், நான் இந்த டாஸ்க்கை நான் முடிச்சிட்டேன், அந்த மாதிரி. ஓகே. ஸோ இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் டக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இங்கே இருக்குது சேம் திங்ஸ் தான். ஓகே. சிம்பிள்னா சிம்பிளாக இருக்குதும், அதாவது நான் முடிச்சிட்டேன் அப்படி சொல்லி நார்மலாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, யூ குக்ட் அப்படி சொல்லி இருக்குது. ஓகே. ஸோ அப்படின்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிளாக குக் பண்ணி முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஓகே. வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கண்டினியூஸ்னால் போன இதில் பார்த்த மாதிரி ஐஎன்ஜி வச்சு வரும். ஓகே. ஸோ போன இதில் ஆம், இஸ், ஆர் இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வாஸ் இல்லைன்னா வேர் இருக்க போகுது. ஓகே. ஸோ வாஸ் ஆர் வேர் வந்து ஐஎன்ஜி வந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி கண்டினியூஸ். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து பர்ஃபெக்ட். ஸோ பர்ஃபெக்டில் போனது என்ன பார்த்தோம், ஹாவ் ஆர் ஹேஸ் இருந்துச்சு. ஓகே. இங்கே இருந்து வந்து ஹேட் இருக்கும். ஸோ ஹேட் இருக்குது எக்ஸாம்பிளில். நான் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. அண்ட் ஃபைனல் வந்து பாஸ்ட், பர்ஃபெக்ட், கண்டினியூஸ். பர்ஃபெக்டில் வந்து ரெண்டுமே கலந்து வரும், விச் இஸ் ஹேடும் இருக்கும், ஐஎன்ஜியும் இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தோன்னா ஹேட் இருக்குது, ஐஎன்ஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து சொல்லிடலாம். ஓகே. ஸோ அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே. சிம்பிள்னா சிம்பிளாக இருக்கும். பாஸ்ட்னா வாஸ் இல்லைன்னா வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே. பர்ஃபெக்ட்னா ஹேட் மட்டும் வரும். ஓகே. அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஹேட் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே. ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். நான் சொன்னது மட்டும் கூட நீங்கள் லைட்டாக நோட் பண்ணிக்கலாம். ஓகே. இதை எப்படி பார்க்கணும்னு இல்லை, நோட் பண்ணிவிட்டு தம்ஸ் அப் வச்சு சொல்லிடுங்க. ஓகே. ஓகே. யூனஸ், ஆன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க. ஓகே. நான் எப்போவுமே நோட் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட லாங்குவேஜில் நோட் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பிபிடியில் ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அந்த லாங்குவேஜ் நான் எனக்கு தெரிகிற மாதிரி நான் பிபிடி போட்டிருப்பேன். அதனால உங்களுக்கு எப்படி புரியுதோ அதை மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே. நான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கணும். ஸோ 3 பேர் எழுதிட்டீங்க. ஸோ மற்றவங்களும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா சொல்லலாம். ஓகே. ஓகே காய்ஸ். அப்போ ஐ திங்க் எல்லாரும் எழுதிட்டீங்க. அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து ஃப்யூச்சர், விச் இஸ் எதிர்காலம். ஓகே. ஸோ நடக்க போகிறத வந்து எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு சென்டென்ஸாக சொல்லணுமோ அதை வந்து ஃப்யூச்சர் டென்ஸு சொல்லுவோம். ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி 4 இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் ஃப்யூச்சர், சிம்பிள், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் இருக்குது, பர்ஃபெக்ட் இருக்குது, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ அதே இதுதான் திரும்பவும் ஃபாலோ ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஃப்யூச்சர் ப்ரெசண்ட்டுனா அது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் தான். ஓகே. ஸோ சிம்பிளாக இருக்கும், நான் வந்து இந்த டாஸ்க்கை வந்து நான் நாளைக்கு பண்ணி முடிப்பேன், அந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, வி வில் ரீலொகேட் டு அனதர் சிட்டி. ஓகே. ஸோ இதில் எதுவுமே காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஸோ எந்த ஐஎன்ஜியும் இல்லை, எந்த வேரோ, எந்த இஸ்ஸோ, எந்த ஹேடோ எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ அதனால சிம்பிளாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் சிம்பிள் ஃப்யூச்சர். ஓகே. ஸோ கண்டினியூஸில் பார்த்தாலே வந்து உங்கள் இதில் வந்து ஐஎன்ஜி வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஐ வில் பி ஸ்லீப்பிங் டில் அரவுண்ட் 6 AM டுமாரோ. ஸோ
ஐ வில் இருக்குது அதனால ஃபியூச்சர். ஓகே. ஐஎன்ஜி இருக்குது அதனால கண்டினியூஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்னா வந்து எப்படின்னா ஒன்று இல்லாமல் வரும், இல்லைன்னா ஹேட் வச்சு வரும். ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்க, ஐ பிளான் டு ஃபினிஷ் தி ஹோம்ஒர்க் பை மண்டே. ஓகே. ஸோ இதில் வந்து ஒன்றுமே இல்லை, வில்லும் இல்லை, ஹேடும் இல்லை, அதனால இது வந்து பெர்ஃபெக்ட் அப்படி சொல்லிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். செகண்டும் தேர்டும் கலந்து வரும். ஓகே. ஸோ ஐஎன்ஜியும் இருக்குது, இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் இல்லைன்னா ஹேட் வந்துச்சுன்னா ரெண்டுமே வந்து சேர்த்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அண்ட் அகெயின் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டையும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த ரெண்டு வந்து ரொம்ப போக மாட்டோம், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பேசணும்னா தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் நம்ம சிம்பிளாக எப்படி பேசுகிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், பார்த்துட்டு ஃபைனலாக ஒன்றே ஒன்று இருக்குது, அதோட முடிச்சுக்கலாம். ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே. பேசணும் இல்லை, நீங்கள் மைக் ஆன் பண்ணி கேட்கலாம், இல்லைன்னா சேட் பாக்ஸ்லேயும் போடலாம். ஓகே. சரண்யா நோட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஓகே. எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்து நோட் பண்ணிட்டீங்களாடா? இந்து டன். ஓகே. பர்ஃபெக்ட். சரி, அப்போனா நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைசஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் என்ன டென்ஸில் இருக்குதுன்னு சொல்ல போகிறீங்க. ஓகே. ஸோ தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட பெஸ்ட்டை வந்து சும்மா ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 டைப்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த 2 மட்டும் கரெக்டாக இருந்தாலே ஓகே. மற்ற இது வந்து நீங்கள் வந்து தப்பாக சொன்னாலும் நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஷீ ரைட்ஸ் எவ்ரிடே. ஸோ இதில் வந்து ஒன்றுமே இல்லை. ஓகே. ஐஎன்ஜி இல்லை, ஹேட் இல்லை, பீன் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இது என்ன டைப் கீழே வரும்? உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அப்படியே இந்த சென்டென்ஸ் அப்படியே தமிழில் போட்டு பார்க்கலாம். ஓகே. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஷீ ரைட்ஸ் எவ்ரிடேனா அவள் எல்லா நாளும் எழுதுறா. ஸோ எழுதுறார் இருக்கு. ஓகே. அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன டைப் வரும்? இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. உங்கள் ஆன்சர் வந்து சாட் பாக்ஸில் போடலாம். ஓகே. ஓகே. ஜோஷ்வா சிம்பிள். ஓகே. எல்லாருமே சிம்பிள் போட்டிருக்கீங்க. ஓகே. ஓகே. ஸோ செக் பண்ணிடலாம் உங்கள் ஆன்சர் கரெக்டாக. எஸ். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகே. ஸோ அடுத்ததுக்கு போகலாம். ஐ ரோட் அ லெட்டர் எஸ்டர்டே. ஸோ நான் வந்து ஒரு லெட்டர் நேற்று எழுதுனேன். ஸோ இதுலேயுமே எதுவுமே காம்ப்ளெக்ஸாக இல்லை. ஐஎன்ஜி இல்லை, வேர் இல்லை, ஹேட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இது என்னது, என்ன டைப் கீழே வரும்? ஓகே. சிம்பிள் பாஸ்ட். ஓகே. ஓகே. ஸோ உங்கள் ஆன்சர் வந்து செக் பண்ணிடலாம். ஓகே. பாஸ்ட் டென்ஸ் ஆர் சிம்பிள் பாஸ்ட் நம்ம எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். சில்ட்ரன் ஆர் கோயிங் டு ஸ்கூல். ஸோ இது வந்து ஒரு நார்மல் சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் 2 டைப் அதில் இருக்குது. ஒரு ஆர் இருக்குது, ஒரு ஐஎன்ஜி இருக்குது. ஸோ ஆர் ஐஎன்ஜி பார்த்தோன்னா என்னது? ஓகே. சுந்தர் ராஜ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்கிறீங்க. ஓகே. ஆன்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகே. ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகே. ஓகே. ஸோ எல்லாரும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணிடலாம். எஸ், கரெக்ட். ஓகே. ஸோ ஆர் இருக்குது, ஐஎன்ஜி இருக்குது, அதனால ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ ஐ வில் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் லேட்டா. ஸோ இதுலேயுமே எதுவுமே காம்ப்ளெக்ஸாக இல்லை. ஒரு வில் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே. ஓகே. சிம்பிள் ஃபியூச்சர்.
ஓகே, ஃபியூச்சர். ஓகே காய்ஸ், ஸோ எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணிடலாம். எல்லாமே சிம்பிள் ஃபியூச்சர் தான் சொல்லியிருக்கீங்க. அண்ட் உங்கள் ஆன்சரும் கரெக்ட். ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இதில் இருந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வரும். ஓகே, ஸோ ஷீ வில் ஹாவ் பேக்ட் குக்கீஸ் அண்ட் கேக் ஃபார் டுமாரோஸ் பார்ட்டி. ஸோ இதில் வில் இருக்கு, ஹேவ் இருக்கு, பேக்ட் இருக்கு. ஸோ எந்த ஐஎன்ஜியும் இல்லை, வில் இருக்கு, ஹேவ் இருக்கு, பேக்ட் இருக்கு. ஸோ இதை வச்சு சொல்லலாம். ஓகே, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே, மற்றவங்களும் உங்கள் ஆன்சர்ஸ் ஷேர் பண்ணலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். ஓகே, 5 பேர் தான் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. மற்றவங்க என்னாச்சு? ஓகே, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ உங்கள் ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஆமாம், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ ஏன்னா வில் இருக்குது, ஹேவ் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, ஐஎன்ஜி இல்லை. ஸோ அந்த 2 கண்டினியூஸுமே வந்து ஸ்கிப் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த கண்டினியூஸ் வராது, அடுத்த 4th டைப் கண்டினியூஸும் வராது. ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது பர்ஃபெக்ட்டும் சிம்பிளும் மட்டும்தான். ஸோ இந்த சென்டென்ஸ் சிம்பிளாக இல்லை. ஓகே, ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. அதனால உங்களுக்கு பர்ஃபெக்ட் கீழே வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போவோம். ஸோ ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் தேர் ஃபார் அ இயர். ஸோ நான் அங்கே வேலை பார்த்தேன் வருது, 1 வருஷத்துக்கு வேலை பார்த்தேன். ஸோ ஹேட் இருக்கு, பீன் இருக்கு, அண்ட் அடுத்தது ஐஎன்ஜி இருக்குது. பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, ஓகே, ஸோ எல்லாத்திலிருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒருத்தங்க மட்டும் கண்டினியூஸ் சொல்லிக்கோங்க, பட் செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ், ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, ஸோ என்ன பார்த்துக்கோங்க, ஹேட் இருக்கு, பீன் இருக்கு, ஐஎன்ஜி இருக்குது. ஓகே, ஸோ ஹேட்னா ஹேட் பீன் பார்த்துட்டாலே நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் கீழே வந்துடும். ஓகே, ஐஎன்ஜி வந்து கண்டினியூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்க்கு போகலாம். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ரிப்போர்ட் சின்ஸ் 8 o'clock this morning. ஸோ 8 மணி காலையிலேருந்து நான் இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்லி போட்டிருக்கு. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, ஸோ நீங்கள் அந்த சென்டென்ஸை வந்து தமிழில் சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நான் காலையில் 8 மணிலேருந்து நான் இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த ரிப்போர்ட்டில் அப்படி சொல்லுது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் வருது இந்த தடவை. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டீங்களா? ஓகே, ஜோஷ்வா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃப்யூச்சர் சம்மந்தமாக எதுவுமே வரல. ஓகே, ஸோ தமிழில் நீங்கள் சொல்லி பார்த்தா தெரியும். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ரிப்போர்ட் சின்ஸ் 8 o'clock this morning. ஸோ நான் 8 மணிக்கு ஆரம்பித்த வேலையை நான் இன்னும் முடிக்கல, நான் இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். சரியா? அப்போனா வந்து இது வந்து ஃப்யூச்சர் கீழே வராது, பாஸ்ட் கீழேயும் வராது, ப்ரெசன்ட் கீழே தான் வரும். ஓகே, நான் இப்போ இந்த கிளாஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க, 8 மணிக்கு ஆரம்பித்த கிளாஸ் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி சொன்னோன்னா அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த டாஸ்க் இன்னும் முடியல, கிளாஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ப்ரெசன்ட். அண்ட் நீங்கள் பார்த்த மாதிரி பீன் இருக்குது, ஐஎன்ஜி இருக்குது. ஸோ அது பர்ஃபெக்டும் இருக்குது, ஐஎன்ஜினா கண்டினியூஸாக இருக்குது. அதனால ஆன்சர் வந்து
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமானது தான். பட் சூப்பர். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ஓகே. ஸோ நம்ம அடுத்த டாபிக் போலாம். இத விட இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே. கிளாஸ் இதோட முடிஞ்சது. ஒரு சின்ன குவிஸ் லிங்க் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அத வச்சு நான் கிளாஸ் முடிச்சுடுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இங்கிலீஷ்ல வந்து நீங்க சிம்பிளா பேசணும்னா, சிம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஓகே. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எதுவுமே வந்து நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ அதில சிம்பிளா ஒரு ஃபார்மேட் இருக்கும்னா, வெர்ப் இருக்கும். சாரி சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகே. ஸோ நீங்க இங்கிலீஷ்ல லிட்டரலி எந்த சென்டென்ஸ் எடுத்தாலுமே, இந்த 3 திங்ஸும் கண்டிப்பா அந்த சென்டென்ஸ்ல பிரசன்ட்டா இருக்கும். ஓகே. இல்லன்னா சப்ஜெக்ட், வெர்ப் மட்டும் இருக்கிற மாரி சென்டென்ஸ் இருக்கும். ஆனா அத சென்டென்ஸும் சொல்ல மாட்டாங்க. வேற மாரி சொல்லுவோம். அத வந்து நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். பட் ஒரு ஃபுல்லா, ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு சென்டென்ஸ் நீங்க பேசணும்னா, இந்த 3 திங்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ பிபிடில நெறைய கச்ச பிச்சது நெறைய இருக்குது. ஸோ அத நீங்க பார்க்க வேண்டாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட்டோ அத மட்டும் நான் போட்டுர்றேன். ஓகே. ஸோ ஹோலான திங் வந்து இதுதான். ஓகே. ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணணும், வெர்ப் ஆட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஓகே. ஸோ இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிபிடில ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க பார்த்தா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி த்ரோஸ் த பால். ஓகே. ஸோ இதில ஷி வந்து சப்ஜெக்ட், த்ரோஸ் வந்து வெர்ப், பால் வந்து ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான் இது. ஆனா எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ இத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிட்டு ஒரு தம்ஸ் அப் குடுங்க. அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகே. ஓகே. 5 பேர் நோட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு சும்மா சிம்பிளா தான் இருக்கும். ஓகே. போரிங்கா தான் இருக்கும். ஓகே. போக போக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெய்னிங் குடுத்துடலாம். ஓகே. என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பேசுற இங்கிலீஷ் கிளாஸ். வெறும் நார்மல் இங்கிலீஷ் கிடையாது. சரியா? அதனால எல்லாரையும் பேச வச்சுருவோம் அடுத்த கிளாஸ்ல. ஓகே. ஐ திங்க் எல்லாரும் எழுதிட்டீங்க. ஜோஷுவா எழுதிட்டீங்களா? ஓகே. எஸ். பெர்ஃபெக்ட். ஸோ நம்ம அடுத்ததுக்கு போலாம். அடுத்தது வந்து ஜஸ்ட் இது கொஞ்சம் ஜம்பிள் சென்டென்சஸ் இருக்கும். அது வந்து நீங்க சப்ஜெக்ட், வேர்ட், ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க மாத்த போறீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ஜாய் ஷி ரீடிங். ஸோ இத வந்து நீங்க அலைன் பண்ணி நீங்க வந்து ஆன்சர் சொல்லலாம். இல்லன்னா சாட் பாக்ஸ்ல போடலாம். ஓகே. ஷி என்ஜாய்ஸ் ரீடிங். ஓகே. 2 பேர் கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே. இது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஓகே. ஷி என்ஜாய்ஸ் ரீடிங், ஷி என்ஜாய்ஸ் ரீடிங். ஓகே. ஸோ ஐ திங்க் இது ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் ஜாக் வென்ட். ஸோ இதுவும் ஈஸி தான். இதையும் அலைன் தான் பண்ண போறீங்க. ஓகே. சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்மேட்ல நீங்க அலைன் பண்ணணும். ஓகே. ஜாக் வென்ட் ஷாப்பிங். ஓகே. எஸ். கரெக்ட் தான். இதுவும் ஈஸியானது தான் நினைக்கேன். ஓகே. கொஞ்சம் எஸ் இது போடலாம். கோஸ் டு ஜிம் த டெட். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. சேம் தான். ஓகே. சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல நீங்க மாத்தணும். டெட் கோஸ் டு த ஜிம். ஓகே. டெட் கோஸ் டு ஜிம். ஓகே. எஸ். இதுவும் ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சது தான். ஓகே. ஸோ ஆனா இது தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு. நீங்க நல்லா பேசிருவீங்க. ஸோ அடுத்தது இது he times 3 a week exercises.
Okay, he exercises 3 times a week. Okay, he exercises. Okay, he 3 times exercises a week. Okay, he exercises 3 times a week. Okay. ஸோ மோஸ்ட் எல்லாருமே ஒரே ஆன்சர். ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் என்ன ஃபார்மட்னா நீங்கள் அதே ஃபார்மட் தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹீ தான் வந்து சப்ஜெக்டாக இருக்க போகுது. அதனால ஹீ வரும். அடுத்தது இந்த ஹோல் இதில் வந்து எக்ஸசைசஸ் தான் வேர்ப். ஓகே. நீங்கள் பண்ண போகிறது, ஐ மீன் நீங்கள் பண்ணுற ஆக்ஷன். ஓகே. ஸோ அதனால எக்ஸசைசஸ் ஆட் பண்ணிட்டு தான் மற்ற இதை வந்து ஜம்பிள் பண்ணணும். ஓகே. ஸோ ஹீ எக்ஸசைசஸ் 3 times a week வந்து கரெக்டான ஆன்சர். இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கரெக்டான ஆன்சர். ஸோ இது எக்ஸசைசஸ் ஷீ மார்னிங் எவ்ரி. She exercise every morning. Okay. Exercises every morning. ஓகே. எல்லாரும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். எஸ். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஸோ ஓகே. ஸோ இது ஒன்று. எனிதிங் ஐ வாண்ட் டோன்ட் ட்ரிங்க் டு. ஃபார்மேட் வச்சு பண்ண பாருங்க. ஓகே. சப்ஜெக்ட் வரணும், வேர்ப் வரணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். I don't want to drink anything. Okay. Don't want anything to drink. I don't want to drink anything. I don't want to drink anything. Don't want anything to drink. ஓகே. ஸோ இங்கே கொஞ்சம் ஜம்பிள் ஆன்சர்ஸ் இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் டு ட்ரிங்க். அதுதான் கரெக்ட். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து என்ன போட்டிருக்கீங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரிங்க் எனிதிங். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஓகே. ஸோ எதுனாலுமே கரெக்டு தான். ஓகே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் டு ட்ரிங்க். ஓகே. எஸ். எல்லாமே ஃபார்மேட் வந்து கரெக்டாக தான் வருது. அதனால சூப்பர். ஓகே. யா. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வேண்டாம். இது வந்து பண்ணலாம். ஸ்கூல் மை ஸ்டார்ட்ஸ் 8 o'clock at. இதுவும் ஈஸி தான் நினைக்கிறேன். இதெல்லாமே ஜஸ்ட் ஸ்கூல் கிராமர் தான். அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். Yeah, my school starts at 8. School starts at 8. ஓகே. எல்லாருக்குமே ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் அட் 8 தான். எஸ். எல்லாமே கரெக்டு. ஸோ இன்னும் ஐ திங்க் இந்த இதை விட கிளாஸ் வந்து ஓவர். ஓகே. ஸோ வெயிட்டட் ஜோ ஃபார் ட்ரெயின் த. இதையும் நீங்கள் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வச்சு ஃபார்ம் பண்ணணும். ஜோ வெயிட்டட் ஃபார் த ட்ரெயின். ஓகே. ஓகே. எல்லாருமே சேம் ஆன்சர். ஓகே. ஓகே. எல்லா ஆன்சரும் வந்துச்சா? ஓகே. எஸ். ஸோ செக் பண்ணிடலாம். யா. ஜோ வெயிட்டட் ஃபார் த ட்ரெயின். ஓகே. ஸோ that's it. கிளாஸ் டன். ஓகே. ஸோ இந்த கிளாஸ் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம பேசிக்ஸ் தான் பார்த்தோம். ஓகே. ஸோ எதுக்கு இங்கிலீஷ் வந்து இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் பேசிக் ஸ்டஃப் லைக் நவுன்னா என்ன,
வேர்ப்னா என்ன? அத எப்படி யூஸ் பண்ணணும்? அத எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? அதுக்கப்புறம் டென்சஸ்ல வந்து நெறைய பார்த்துட்டோம். ஓகே. எத்தன டைப்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் எப்படி ஷார்ட்டா கண்டுபிடிக்கணும், அதில எது இம்பார்ட்டன்ட் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இங்கிலீஷ்ல எது இம்பார்ட்டன்ட்டு, சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஈவன் ஒரு சின்ன சென்டென்ஸும் வரப்போகுது. ஓகே. ஸோ எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எப்படின்னா, திரும்பவும் கொஞ்சம் பேசிக் ஸ்டஃப் வரும். அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல இருந்து நீங்க பேசுற மாரி ஸ்கில்ஸ் வரும். ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கண்டிப்பா உங்கள பேச வைக்கணும்ல. அதனால ஒரு இன்டர்வியூல வந்து என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும், எப்படி ப்ரொஃபஷ்னலா எப்படி சொல்லணும், ஓகே. அத எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம், எக்ஸாக்ட்டா எல்லாமே சொல்லிருவேன். ஓகே. ஸோ நீங்க அந்த வார்த்தைய மட்டும் நீங்க யூஸ் பண்ணாலே, நீங்க இன்டர்வியூ வந்து சூப்பரா ஏஸ் பண்ணிடலாம். ஓகே. ஏன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கும். ஆனா எப்படி சொல்ல? ஃபைனலா வந்து டாக்கிங்ல வந்து அங்க போய் உட்காரும்போது நம்ம பிளாபர் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஓகே. ஸோ அந்த மெயின் திங்க்கு தான் இந்த இது. ஓகே. அண்ட் நெறைய பேருக்கும் நீங்க பைத்தன் படிக்கீங்கன்னா, பேக்கேஜ்ல வந்து இத ஆட் பண்ணியிருக்கிறதே உங்க ஸ்கில்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். ஓகே. வேற எதுக்கும் இல்ல. உங்க இன்டர்வியூஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பைத்தன் ப்ராஜெக்ட்ட நீங்க ப்ராஜெக்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் நீங்க ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், ரெஸ்யூம் பில்டிங் எல்லாமே இதுக்கு வந்துரும். அண்ட் நீங்க இத வச்சு ஒரு ஃபுல் இன்டர்வியூ எப்படி நீங்க பாஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்துடலாம். ஓகே. ஸோ யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஓகே. ஐ திங்க் இல்லன்னு நெனைக்கேன். சைலன்ட்டா இருக்கிறத எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நோக்கா நோ, நோ, நோ. ஓகே. வேற யாருக்கும் எந்த கொஸ்டின்ஸும் இல்லல்ல? வேணா ஒரு தம்ஸ் அப் வச்சு வேணா ரிப்ளை பண்ணிருங்க கொஸ்டின்ஸ் இல்லன்னா. ஓகே. எஸ். எல்லார்ட்டயும் தம்ஸ் அப் வந்துருச்சு. ஓகே காய்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது ஷேர் பண்ணணுமா? அந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல இப்படி இருந்தா மேம் நல்லாருக்கும் அப்படி சொல்லி ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குதா? மேம் பிபிடி போடாதீங்க. போர் அடிக்கி. ஏதாவது வீடியோ பார்ப்போம். ஏதாவது கேம் விளையாடுவோம். அந்த மாரி ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது இருக்குதா? ஏன்னா நெறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. நான் கிளாஸ் எடுத்ததுல. ஓகே. ஜோஷ்வா இட் வாஸ் குட் எனஃப். ஓகே. நோ பிபிடி. புரியுது. கொஞ்சம் போர் அடிக்கும் பிபிடிய காட்டுனாலே. எனக்கே அப்படிதான். ரொம்ப போர் அடிக்கும். பேசிக் ஸ்டஃப்ல அதனால பேசிக் ஸ்டஃப் கண்டிப்பா பிபிடி வேணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து போக போக பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே பிபிடிய. ஸோ வேற யாருக்காவது ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குதா? மேம் நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து கேம் விளையாடுவோம். இல்லன்னா நம்ம வந்து குவிஸ் நெறைய பண்ணுவோம். நீங்க நெறைய எக்ஸர்சைஸஸ் இருந்துச்சுல்ல, அத கம்மி பண்ணணுமா? இல்லன்னா உங்களுக்கு கூட ஆக்கணுமா அத? சரி ஜோஷா மட்டும் தான் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க. மத்தவங்க என்னாச்சு? பிபிடி வச்சே கன்டின்யூ பண்ணிருவோமா? மத்த செஷன்ஸையும். சரி உங்களுக்கு எந்த சஜஷன்ஸ் இருந்தாலுமே என்ட்ட நீங்க சொல்லணும் இல்லனாலும் நீங்க டீம்ட்ட வந்து சொல்லிடலாம். ஓகே தர்ஷினி இருப்பா. தர்ஷினிகிட்ட ஷேர் பண்ணிருங்க. இல்ல வேற எந்த கான்டாக்ட்னாலும் சொல்லிருங்க. சொல்லி அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிருவோம் அடுத்த கிளாஸ்ல இருந்து. ஓகே? சரி ஓகே. தேங்க் யூ. நீங்க லீவ் பண்ணிக்கலாம். ஓகே? யா. தேங்க் யூ. தேங்க் யூ. டேக் கேர். தேங்க் யூ.